பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறார். எல்லாரும் சமாதானமாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் இந்த உலகத்தில் அவங்களுக்கு எது இருக்குதோ இல்லையோ, என்ன இருக்குதோ இல்லையோ, கட்டாயம் என்ன இருக்கணும் தெரியுமா? சந்தோஷமும் சமாதானமும். அதனால தான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பணம் தருவேன்னு சொல்லலை, எல்லாருக்கும் வேலை தருவேன்னு சொல்லலை, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பங்களா கட்டி தருவேன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு என்ன தருவேன்? ஏன்னா பணமும் வேலையும் பங்களா அதெல்லாம் நமக்கு தேவை தான். ஆனால் அதனால நமக்கு இளைப்பாறுதல் வராது, சமாதானம் வராது. அவர் நேராக இவைகள் எதுவுமே கொடுக்க முடியாத, இது எதுவுமே கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். மனுஷன் இதெல்லாம் தேடி அலைஞ்சு ஓடி படாத பாடுபட்டு தலைமுடிய பிச்சுக்கிட்டு இருக்கிறது காரணமே, எப்படியாவது இவன் தேடுற அந்த சந்தோஷம் கிடச்சிடணும், இவன் தேடுற சமாதானம் கிடச்சிடணும் தான் இதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான். தேவைகள் சந்திக்கப்படுறது வேற, தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நாம் வேலை செய்வதும் சம்பாதிப்பதும் அதான் தேவனுடைய திட்டம். சமாதானத்திற்காக அல்ல, சந்தோஷத்திற்காக அல்ல. சந்தோஷத்திற்காக நாம் திரும்ப வேண்டியது கர்த்தரிடத்தில், சமாதானத்துக்காக நாம் திரும்ப வேண்டியது கர்த்தரிடத்தில். ரட்சிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் இந்த உலகத்திலே கட்டாயம் அனுபவிக்க வேண்டியது சந்தோஷமும் கண்டிப்பாக உள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத சமாதானம், புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம மகிழ்ச்சியை வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறதுனால தான், சந்தோஷத்தை வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ரட்சிக்கப்பட்ட பிறகும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும், சபைக்கு வந்த பிறகும், வார்த்தையை கேட்ட பிறகும் அந்த தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியாமல் கரைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், அழுதுகிட்டே இருக்கிறோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த கால நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எதுலையோ தேடிக்கிட்டு இருக்கிற இந்த சந்தோஷத்தை, இந்த சந்தோஷம் என்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக. இதை ஏன் திரும்ப 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 நான் சொல்கிறேன்னா, திரும்ப திரும்ப நம்ம மனது, நம்முடைய ஆவி, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் இதை கேட்ச் பண்ணணும், இதை பற்றி பிடிக்கணும், இதை உள்வாங்கணும், இதை உள்வாங்கணும். அதுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். இப்போ இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15:13. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவனால் உண்டாகும். அப்படி இல்லை, தேவனால் உண்டாகும் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. என்ன போட்டிருக்குது? அப்போ சந்தோஷம் சமாதானம் உள்ள இல்லைன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? உள்ள எங்கே ரூட்டோ அங்கே பிடிக்கணும், எது வேறோ அதை கவனிக்கணும்.
சந்தோஷமும் சமாதானமும் ஃப்ரூட், விசுவாசம்தான் ரூட். நம்ம ஃப்ரூட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ரூட்டை பாருன்றார். ரூட்டை பாரு. ரூட்டில் எங்கேயோ பிரச்சனை உண்டாயிடுச்சு. ரூட்டில் எங்கேயோ பிரச்சனை உண்டாயிருக்குது. அதனால தான் கர்த்தர் திரும்ப 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 நம்மிடத்தில் பல வாரங்களாக எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்? விசுவாசத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசம்தான் ரூட்டு. அதை விட்டுட்டீங்க, அங்கே பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அது அடி வாங்கிறோம். அதான் கையின் பிரயாசத்தில் அடி வாங்கும், குடும்ப வாழ்க்கையில் அடி வாங்கும், உறவுகளில் அடி வாங்கும், வேலையில் அடி வாங்கும், தொழிலில் அடி வாங்கும். எல்லா பகுதியும் அது பிடிக்கும், எல்லா பகுதியும் அது டேமேஜ் பண்ணும். நான் விளையாட்டுக்கு இது திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கல. ரூட்டை கரெக்ட் பண்ணுங்கன்னு கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். அஸ்திவாரத்தை சரிப்படுத்துங்க, கவனிங்க, கவனம் செலுத்துங்க. பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ரூட், பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஃபவுண்டேஷன். கவனிங்க. எத்தனை பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் அதை கருத்தை பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டு அதை சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது இல்லை மேட்ரு. இது அன்றாட வாழ்க்கையிலே, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வீட்டில் இருக்கிற நாட்களிலே என் விசுவாசத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? விசுவாசம் கட்டப்படுதா? விசுவாசம் கட்டப்படுதா? விசுவாசத்தை பெருக்கிறதுக்கு நேரத்தை செலவழிக்கிறேனா? விசுவாசத்தை பெருக்கிறதுக்கு கவனம் செலுத்துறேனா? தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து பேசுவேன், விடப்போறதே கிடையாது. நான் ஒரு சில சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில் வேலை ஆரம்பிச்சிருச்சு. சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அவங்க வாழ்க்கையில் நினைக்காத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறார்னு சொல்கிறாங்க. அபூர்வமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஏதோ முழங்கால் நின்று அழுதுட்டு எந்திரிச்சிட்டா போதும்னு நினச்சிட்டு இருந்தோம் பாஸ்டர். இப்போ தான் வார்த்தையினுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியுது. வார்த்தையை வாயில் சொல்ல 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 வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை எங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்றாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்றாங்க. இதை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மேல் நோக்கி திரும்பிடும். வாழ்க்கை மேல் நோக்கி திரும்பிடும். இது வரைக்கும் கீழ் நோக்கி போய்கிட்டு இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்களுடைய குடும்பம் கீழ் நோக்கி போய்கிட்டு இருந்திருக்கலாம். வாயை கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா வாயை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில், கப்பலுக்கு எப்படி சுக்கானோ அதுபோல் உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்துருக்குறேன்? நாக்கை கொடுத்துருக்குறேன். இந்த சுக்கானை எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம்தான் கப்பல் திரும்பும். அதுபோல் வாயை எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம்தான் வாழ்க்கை திரும்பும். வாழ்க்கை திரும்பணுமே, நல்லாகணுமே, நல்லாகணுமே, ஆசைப்படுறேனே, விரும்புகிறேனே, அழுகிறேனே, புலம்புறேனே, அங்கே போய் ஜோம் பண்ணுறேனே, இங்கே போய் ஜோம் பண்ணுறேனே, அந்த ஊழியை காட்டு ஜோம் பண்ணுறேன், இந்த ஊழியை காட்டு ஜோம் பண்ணுறேன், அவர் எனக்காக ஜோம் பண்ணார், இவர் எனக்காக ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதம் 1 தேதியில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஒன்றும் நடக்காது. இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஏதாவது நடக்கணும்னா எதை மாற்றணும்? விசுவாசித்தேன், நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால். பேசுகிறீங்களா? பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பித்தா உங்களுக்கு நல்லது, ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லை சும்மா வந்துட்டு போயிட்டு, இல்லை பிரதர் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஏதோ நாங்கள் வரணும், ஒரு சர்ச்சுன்னு ஒன்று அட்டென்ட் பண்ணிட்டு போகலான்னு வர்றோன்னா வந்துட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை.
நீங்கள் நம்ம சர்ச்சை அட்டென்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக வர்றவங்க வந்துட்டு தாராளமாக வந்துட்டு போங்க. ஏதோ சர்ச்சை அட்டென்ட் பண்ணிட்டு நாங்கள் இன்றைக்கி செத்தாலும் பரலோகம் போகணும், ரைட்டு, அதுக்கு நீங்கள் வந்துட்டு போகலாம். ஆனால் இங்கே வந்து வெறும் அது வந்துட்டு போயிட்டு பரலோகம் போகிறதுக்காக மாத்திரம் சர்ச்சை நடத்தலை, என்னை நடத்த சொல்லலை ஆண்டவர். இங்கே உலகத்தில் ஒரு தாக்கம் உண்டாகணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தாக்கம் உண்டாக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும், ஒரு 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 மீனிங் வேணும். அந்த மீனிங் வேணும், ஒரு அர்த்தம் வேணும், ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும். என் வாழ்க்கை ஒரு கனியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கணும்னு விரும்புகிறவர்கள் வாயை திறந்துருங்க, வாயை திறந்துருங்க. ஸோ நிறைய ஹோம்ஒர்க்கெல்லாம் கொடுத்தோம் இல்லை, அதெல்லாம் எத்தனை பேர், சிலர் வந்து போன வாரம் என் கையில் கொடுத்துருக்குறாங்க, எழுதி கொடுத்துருக்குறாங்க. காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுதி கொடுத்தவர்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன், பாராட்டுறேன். இன்றைக்கி அது இங்கே தான் இருக்குது, வாங்கிக்கொள்ளுங்க, நீங்கள் வாங்கிக்கிடலாம். போகும்போது உங்கள் நோட்டெல்லாம் வாங்கிட்டு போங்க. ஏன்னா அதை திரும்ப நீங்கள் எழுதுனதோடு விட்டுறாதீங்க, வாசிங்க. சிலர்லாம் உட்காந்து டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க, அத்தனையும் எழுதுனதை டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. சிலர் வந்து அதை வசனத்தை மாத்திரம் எழுதாமல் அந்த வசனத்தையும் எழுதி வசனத்தை அறிக்கையாகவும் மாற்றி எப்படி அவங்க அறிக்கை பண்ணணுமோ அந்த விதத்திலையும் எழுதி கொண்டு வந்துடும். அத்தனையும் ஒரு 100க்கு மேலே வசனங்களை, 100க்கு மேலே அறிக்கை. ஐ எம் வெரி ஹாப்பி. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், வானம் ஒழியலாம், பூமி ஒழியலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் ஒழிந்து போகாது. அந்த வார்த்தையை எடுத்து உங்கள் வாயில் வச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், பெரிய மாற்றங்களை பார்ப்பீர்கள், மிகப்பெரிய மாற்றங்களை பார்ப்பீர்கள். ஆண்டாண்டு காலமாய் நீங்கள் விரும்புகிற மாற்றங்களை ஒரு சில நாட்களில், ஒரு சில வாரங்களில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த வாயை சும்மா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும் சொல்லுங்கள்? நாங்கள் சும்மா தாங்க இருக்கிறோம், நான் பாட்டுக்கு இருக்கேங்க, யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், யாருக்கு என்ன தீமை பண்ணேன், சும்மா இருக்கேன், அதனால தான் சும்மா இருக்குது வாழ்க்கை. நீங்கள் வயலில் போய் சும்மா இருந்தீங்கன்னா வயலும் எப்படி தான் இருக்கும்? அது சும்மா கூட இருக்காது. இதுதான் பிரமாணம். இப்படி தான் கர்த்தர் பிரமாணத்தை வச்சிருக்கிறார். வாயை திறந்து விதைக்கணும். அங்கே நிலத்தில் விதையை விதைக்கிறோம், வாழ்க்கையில் வாயை திறந்து வார்த்தையை விதைக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், விதைக்கிறதெல்லாம் விளையும்னு கேரண்டி இல்லை. விதைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக விளைஞ்சிரும் அப்படின்றதுக்கு என்ன இல்லை, கேரண்டி இல்லை. ஆனால் விதைக்கலைன்னா கண்டிப்பாக விளையாது என்பதற்கு என்ன உண்டு? விளங்குனவங்களாம் ஒரு இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். என்ன விளங்குச்சு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன விளங்குச்சுன்றது எனக்கு விளங்கணும்ல. சொல்லுங்க, என்ன என்ன விளங்குச்சு? விதைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக விளையும்னு கேரண்டி இல்லை. சில விதைகள் சோடையாக போகும், சில விதைகள் ஒன்றுமில்லாமல் போகும், சில விதைகள் விளையாமல் போயிடும். பல காரணங்கள் இருக்கலாம், பல காரணங்களுக்கு. மழை ரொம்ப அதிகமான மழை, வெள்ளம் இந்த மாதிரி வந்தால் கூட என்ன செய்யாது, விளையாது. ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா கூட விளையாது. ஸோ விதைச்சதுனால கண்டிப்பாக விளைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதுக்கு கேரண்டி இல்லை. ஏன்னா அதுக்கு பல காரணங்களினால, பல சூழ்நிலைகளினால விளையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேரண்டி என்ன? கேரண்டி விதைக்கலைன்னா கட்டாயம் என்ன கிடையாது, விளைச்சல் கிடையாது. அதுபோல் உங்கள் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லலைன்னா விளைச்சல் வராது, வாழ்க்கை மாறாது, சூழ்நிலை மாறாது. வேதத்தினுடைய மகத்தான போதனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது தெரியாது, ஆயிரக்கணக்கான மக்கள் இதை அறியவில்லை. அதனால
ஆண்டாண்டு காலங்களாய் அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் போகிறேன், நான் பார்க்குறேன், பலருடைய வாழ்க்கையை பார்க்குறேன், வேதனைப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், முடிஞ்சளவு உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஆனால் நான் போகிறது ஒரு நாள், 2 நாள், 3 நாள், ஒரு நாள், 2 நாள், 3 நாளெல்லாம் இதை சொல்லி முடிக்க முடியாது. நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள் நான் சொல்லலை, கிட்டத்தட்ட வருஷம் பூரா சொல்லியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் அதை உணர்றாங்க. நான் போய் பிரசங்கம் பண்ணுற இடங்கள்ல அவங்களும் அதை உணர்றாங்க. நீங்கள் இப்படி 2 நாளையில் போகிறீங்களே, 2 வாரத்தில் போகிறீங்களே, இது எங்களுக்கு பத்தாதேன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ போயிருந்தேனே, நீங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும் கொஞ்ச நாளுன்றாங்க. உண்மை விளையாட்டுக்கு உண்மையாக சொல், நீங்கள் இங்கேயே இருங்கன்னு. நான் சொன்னேன், நான் இங்கேயே, நான் ரெடி. ஆனால் எங்கள் மக்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க ரெடி கிடையாது என்னை விடுறதுக்கு. நான் அவங்களுக்கு போய் பேசணும்னு அப்படி உங்களை நினச்சி அங்கே இருக்காமல் இங்கே வர்றேன். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கணுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் இங்கே உட்காந்துட்டு போனால் மாற்றம் வராது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை அட்டன் பண்ணிட்டோம் பிரதர், மாற்றம் வராது பிரதர் சிஸ்டர். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்கள் இங்கே உட்காந்தா நடக்கும்னு சொல்லவே இல்லை, சொல்லலை. இங்கே உட்காந்து சொல்லப்படுறத கவனிங்க, அதை வீட்டில் போய் செய்யுங்க. எதையோ ஒன்று பேசுகிறீங்கல்ல, நான் நினைக்கிறேன் இங்கே ஊமைகள் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் வாங்க, ஜெபம் பண்ணி கையை கட்டை அவிழ்த்துருவோம், வாயின் கட்டை என்ன செஞ்சுருவோம், அவிழ்த்துருவோம். யாரும் கிடையாது, எல்லாம் பேசக்கூடியவங்க. பேச ஆரம்பியுங்கள். இது வரைக்கும் ஆரம்பிக்கலைன்னா இப்போ ஆரம்பிங்க. ஏன் பேச மாட்டேங்கிறோன்றது தான் இன்றைக்கி மேட்ரு. ஏன் நம்ம அறிக்கையிட மாட்டேங்கிறோன்றது தான் இன்றைக்கி மெசேஜ். ஏன் நம்ம இன்னும் அநேகர் ஏன் அறிக்கை இடலை? இவ்வளவு தெரிஞ்ச பிறகும், இதில் தான் வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் நாம் அறிக்கையிடவில்லை? Why we are not confessing? Why we are not saying the word of God in our mouth? ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் பேச மாட்டேங்கிறோம்? ஏன் அறிக்கையிட மாட்டேங்கிறோம்? என்ன தடை? என்ன தடை? அப்படின்னா மனிதன் ஒரு காரியத்தை செய்யணும்னா, எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும், எந்த ஒரு காரியத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும்னாலும், அவன் செயல்படுத்துறதுக்கு முன்னால் செயல்படுத்த வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். என்ன செய்யணும்? அப்போ நம்ம அதை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? தீர்மானம் எடுக்கலை. We don't decide. We have not taken a decision. மனுஷன் ஒரு காரியத்தை செய்யணும்னா தீர்மானம் எடுத்தா தான் செய்வான். அப்படிதான் கர்த்தர் மேக் பண்ணிட்டார், அப்படிதான் கர்த்தர் உருவாக்கிட்டார், அப்படிதான் கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அதுதான் அவனை குறித்து அவனுடைய மேக்கப், அவனுடைய படைப்பு தன்மை அதுதான், சிருஷ்டிப்பின் தன்மை அதுதான். தீர்மானம் எடுத்தால் தான் செய்வான். தீர்மானம் எடுக்கலைன்னா செய்ய முடியாது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று வாயை திறந்து தேவன் சொல்றதுக்கு முன்னால, வெளிச்சம் எனக்கு வேணும், அந்த வெளிச்சம் வரணும்னா நான் வாயை திறந்து சொன்னாதான் வரும், அதனால நான் வாயை திறந்து சொல்ல போறேன்னு அவர் தீர்மானித்தார். தீர்மானிச்சதுனால தான் வாயை திறந்து என்ன செஞ்சார்? சொன்னார். நம்ம இன்னும் வாயை திறந்து சொல்லாம இருக்கிறது காரணம், நாம இன்னும் என்ன எடுக்கல. எப்ப எடுப்பீங்க? என்னைக்கு எடுப்பீங்க? We don't know the power of decision.
நம்முடைய தீர்மானத்தினுடைய வல்லமை நமக்கு தெரியாது. மனுஷனுக்கு இருக்கிற வல்லமே தெரியலையே. அதனால தானே போன வாரம் கர்த்தர் பேசினார். ஒரு ஆள், ஒரு நபர், அவன் செய்கிற செயல், அந்த ஒரு மனிதனுடைய செயல், ஒரு ஆதாப்பினுடைய செயல் அவனோட போகல, அவனோட முடிஞ்சு போகல, அவனோட முடிஞ்சு போகல. ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே ஒருவர் மரித்திருக்க இல்லை, அநேகர் மரித்திருக்க. வாசிப்போம் ரோமர் கழுத நிருபம் 5 அதிகாரம் 12 5 15. ஆனாலும் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் மீறுதல், எத்தனை பேருடைய மீறுதல்? ஒரு ஆள், ஒரு ஆள், ஒரு நபர். நீங்க எத்தனை பேர்? நீங்க எத்தனை பேருங்க? அது சந்தேகமா இருக்கு. நானா பிரதர்? எத்தனை பேர் தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க எத்தனை பேர்? ஒரு ஆள். அந்த ஒரு ஆளுடைய பவர், அந்த ஒரு நபருடைய இம்பாக்ட், அந்த ஒரு நபருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க எவ்வளவுன்னு பாருங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. அப்படின்னா ஒரு ஆள் செய்கிற வேலை அவங்களையும் அறியாம நிறைய பேரை பாதிச்சிருது. நீங்க செய்கிற நல்லதோ கெட்டதோ, நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்களை சுற்றி இருக்கிற பலரை கட்டாயம் பாதிக்க போகிறது, கட்டாயம் தாக்கத்தை உண்டாக்க போகிறது. அதனால தான் வாழ்க்கை என்பது ரொம்ப சீரியஸான ஒன்று. விசேஷமாய் வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவன் தீர்மானித்தார். என்ன தீர்மானித்தார்? எனக்கு வெளிச்சம் வேணும்னு தீர்மானித்தார். இருள் எனக்கு வேண்டாம் தீர்மானித்தார். வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எதுவுமே தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஒழுங்கின்மையை தேவன் விரும்பல, வெறுமையை தேவன் விரும்பல, இருளை தேவன் விரும்பல. இப்ப நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிற சில விஷயங்களை விரும்பாம தான் இருக்கிறீங்க. பிடிக்கல, இப்படி இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, அப்படிதானே இருக்குது. உங்க சூழ்நிலையை நீங்க விரும்பல. விரும்பாத சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கிறது. உண்மைதானா? நீங்க விரும்பாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அதெல்லாம் விரும்பல. இது எனக்கு வேணாம், ஐ டோன்ட் லைக் இட். விரும்பாத வியாதி, விரும்பாத பலவீனம், விரும்பாத தரித்திரம், விரும்பாத வறுமை, விரும்பாத கஷ்டம், விரும்பாத நெருக்கம், விரும்பல. விரும்பல, தேவனும் விரும்பல. விரும்பலன்னு விரும்பாமே இருந்துட்டு இனி என்ன பண்றது பிரதர்? வந்துருச்சு, ஒழுங்கின்மை வந்துருச்சு, என்ன பண்றது? ஏத்துக்குருவோம் அப்படி சொல்லல. வெறுமையா இருக்கு, என்ன பண்றது? நம்ம கையில. கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்றத? நம்ம கையில என்ன இருக்கு? யாராவது சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது? கேள்விப்படல பாஸ்டர். நாங்களே பல ஆண்டுகளா இதைத்தான்
சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கையில் என்ன இருக்குது? என் கையில் என்ன இருக்குது? அப்போ யார் கையில் தான் இருக்குது? உங்கள் கையில் இல்லைன்னா யார் கையில் இருக்குது? டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். இந்த காலவேளை கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். உன் வாழ்வுக்கான உத்தரவாதத்தை நீ கையில் எடுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலனை, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் மனுஷனாகிய உனக்கு கொடுத்திருக்கிறார். யூ ஹேவ் தட் எபிலிட்டி, யூ ஹேவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு அந்த உத்தரவாதம் இருக்குது, உனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. வாசிப்போம் 3வது வசனம். இருங்க, ஒன்று அவர் விரும்பலை, இருளை விரும்பலை, இருளுக்கு பதிலாக எதை விரும்பினார்? நீங்கள் எதை விரும்புகிறீங்க? வெளிச்சத்தை விரும்புகிறீங்களா? உண்மையிலே விரும்புகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வேணுமா? எப்படியாவது 24 வந்துடும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பிரதர். நம்ம மக்களுக்கு என்னென்னா 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒன்று நடக்கும்னு நினைக்கிறாங்க. 1ஆம் தேதிக்கு அவ்வளவு பவர் இருக்குது நம்ம மக்களுக்கு. எதில் பவர் இருக்குது? 1ஆம் தேதியில் ஒரு பவர். 1ஆம் தேதி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை துதிக்கிறது அது நல்லது தான். ஆனால் வெறும் 1ஆம் தேதி காலண்டரில் 1ஆம் தேதி வர்றதுனால ஒரு மாற்றம் வரப்போகிறதில்லை. வாழ்க்கை 1ஆம் தேதியில் இல்லை, வாழ்க்கை வாயில் இருக்கு. நம்ம 1ஆம் தேதியும் 31ஆம் தேதி பேசுனதையே பேசணும்னு வைங்க, 1ஆம் தேதியும் எப்படி தான் இருக்கும்? விளங்குனா நல்லது. புது வருஷத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். புது வருஷத்தில் இல்லை, டிசம்பர்லேயே நடக்கும். இன்னைக்கே நடக்கும், நாளைக்கே நடக்கும், நாளை கழிச்சே நடக்கும். ஏன் ஆண்டவருக்கு டிசம்பர் பிடிக்காதா? கர்த்தருக்கு டிசம்பரில் நான் வரமாட்டேன், டிசம்பர் கடைசி மாதம், டிசம்பரில் எந்த ஆசீர்வாதம் கிடையாது, எனக்கு எது தான் பிடிக்கும்? ஜனவரி தான் பிடிக்கும். அதுவும் ஜனவரி 1ஆம் தேதி தான் பிடிக்கும். அப்படியா கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு? இல்லைங்க. இந்த மாதிரியான பாரம்பரிய எண்ணங்களெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு கரெக்டாக சத்தியத்தை புரிஞ்சுக்கிறணும். கர்த்தர் எப்படி பேசுகிறான்றதை கவனிக்கணும். கர்த்தர் எப்படி இடைபடுகிறாருங்கிறத கவனிக்கணும். விரும்பலை, இருள் எனக்கு வேண்டாம், இருளுக்குள்ள நான் இருக்க மாட்டேன், பூமியில இருள் இருக்கக்கூடாது தீர்மானம் எடுத்தார். எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும். என் வாழ்க்கையில் இது இருக்கக்கூடாது, இந்த தாழ்ச்சி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இந்த கடனுக்குள்ள நான் இருக்க மாட்டேன், இந்த பலவீனத்தில் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த பலவீனம் எனக்காக வந்ததில்லை, இந்த பலவீனத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கல. ஏன்னா கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒரு நாளும் பலவீனத்தை கொடுக்க மாட்டார், வறுமையை கொடுக்க மாட்டார், தரித்திரத்தை கொடுக்க மாட்டார், இல்லாமையை கொடுக்க மாட்டார், தாழ்ச்சியை கொடுக்க மாட்டார். கடனில் வாழு போ, நீ கடனிலே இருடா அப்படின்னு கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா அவர் என்னுடைய நல்ல தகப்பன், அவர் என்னுடைய நல்ல அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அப்பாவும் தன் பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு விரும்பும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதா, நல்ல தகப்பன் எப்படி விரும்புவார்? அறிவு, உணர்வு, சூடு. சில நேரங்களில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருக்கிற சொரணை கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு இல்லாமல் போதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். மக்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி, உங்களை சொல்லலை, நான் எதை சொன்னாலும் உங்களை சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நான் 52 வாரமும் இங்கே இருந்தால் தான் உங்களை சொல்கிறேன்னு அர்த்தம். நான் ஊர் உலகமெல்லாம் சுற்றி வர்றதுனால நான் பொதுவாக பேசுகிறேன்.
பொதுவான ஒரு பார்வை, பொதுவாக தான் சொல்கிறேன். ஒரு மாதிரி இந்த தமிழில் சொல்லுவாங்க தத்தின்னு சொல்லுவாங்க, தத்தி. தத்தியா அப்படி 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 பேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. வாழ்க்கையில் ஒரு சுவை இல்லை, வாழ்க்கையில் ஒரு உப்பு இல்லை. ஒரு உப்பு இருக்கு, ஒரு காரம், ஒரு மாதிரி. சில வருஷங்களுக்கு முன்னால் சிங்கப்பூர் போயிருந்தேன் ஒரு மீட்டிங்காக. ஒரு பேச போகல, கலந்துக்கிற போனேன். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ். அது வந்து உலகத்தில் உள்ள பல நாடுகள்லேருந்து அந்த கான்ஃபரன்ஸ் வந்திருந்தாங்க. அதில் கலந்து நான் போனது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 15 நாள் அந்த கான்ஃபரன்ஸ், 2 வாரம். 2 வாரம் அவன் கொடுத்த சாப்பாடு இருக்குது பாருங்க. நம்ம சொல்லுவோம்ல, நாக்கே செத்து போச்சு. எதை சாப்பிட்டாலும் சப்புன்னு இருக்கு. எதை சாப்பிட்டாலும் அதில் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. உப்பும் இல்லை, உரப்பும் இல்லை, புளிப்பும் இல்லை. ஏன்னா வந்து அது நம்ம தமிழ்நாட்டுக்காக நடத்தினது இல்லை, உலகம் முழுவதும் எல்லாரும் சாப்பிடணும்ல. அமெரிக்காக்காரர் சாப்பிடணும், ஆஸ்திரேலியாக்காரர் சாப்பிடணும், ஜப்பான்காரர் சாப்பிடணும், ஜெர்மனிலேருந்து வந்தவங்க சாப்பிடணும். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 200 நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. ஆகவே மல்டி கொசின் சாப்பாடு, எல்லாம் காஸ்ட்லி சாப்பாடு, ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு, சாப்பிட முடியாத நம்ம வெரி காஸ்ட்லி, ஆனால் நம்ம சாப்பிட முடியாது, வாயில் வைக்கவே முடியாது. எதை சாப்பிட்டாலும் அதில் ஒரு சின்ன ஸ்வீட்டு. எதை எடுத்தாலும், மீன் குழம்பு சாப்பிட்டாலும் ஸ்வீட்டாக இருக்கு. நமக்கெல்லாம் மீன் குழம்பு எப்படி இருக்கும்? நம்ம வச்சா, நம்ம தமிழ்நாட்டு மீன் குழம்பு எப்படி? அது மீனை சாப்பிட்டாலும் சரி. இப்போ எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, எல்லாம் ஊர்வனை, பரப்பனை, நடப்பனை எல்லாம் இருக்குது. நம்ம 3 தான் சாப்பிட்றோம். அவன் 30 சாப்பிட்றவன் இருக்கிறான். 30 விலங்குகள் என்னென்னமோ சாப்பிட்றான். ஆனால் எதுவுமே நம்மளால் வாயில் வைக்க முடியல. ஐயோ, 15 நாள் நான் பட்டபாடு. உண்மையிலேயே நான் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? இனி தமிழ்நாட்டை தாண்டப்படாது வாழ்க்கையில். நம்ம 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 வாழ்க்கை, நம்ம ஊழியம் எல்லாம் எதுக்குள்ளேயே இருக்கணும். இதெல்லாம் வம்பா இருக்குது, வாயிலே வைக்க முடியலையே சாப்பாடு. ஒரு 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 இது வேண்டாம், ஒரு 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 உப்பு, ஒரு காரம், அதெல்லாம் வாழ்க்கைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 50 தாண்டிடுச்சுன்னா சொல்கிறாங்க, 50 இல்லை 40 45 தாண்டிட்டாலே எல்லா பூவையும் குறைச்சிடணுமா. உப்பு, புளிப்பு, உரப்பு, இனிப்பு, எல்லா பூவையும் குறைச்சிடணுமா. இதெல்லாம் குறைச்சிட்டு என்ன சாப்பிட? சரி, நல்லது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. சிலர் எக்கச்சக்கமாக போட்டு எப்போயும் இந்த நாக்குக்கு அப்படி இது அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது நல்லது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க, நல்லது. இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி சாப்பிட்டு பழகிட்டோம். நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, இந்த சாப்பாட்டை பற்றி சொல்லலை, வாழ்க்கையில் ஒரு உப்பு, ஒரு உரப்பு, ஒரு காரம், ஒரு ஏதாவது இருக்கணும்ல. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி. என்ன லைஃப் வாழ்க்கை. காலையில் எந்திரிச்சோன்னே என்ன லைஃப், என்ன வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சிங்கனாலே உங்கள் லைஃப்பில் ஒரு பிடிப்பு இல்லைன்னு அர்த்தம். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு உற்சாகம். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் போய் இன்றைக்கி வேலை செய்ய போகிறேன், உமக்காக வேலை செய்ய போகிறேன், சம்பாதிக்க போகிறேன், உமக்காக நான் உழைக்க போகிறேன், உமக்காக நான் வாழ போகிறேன். இந்த நாளை எனக்கு கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நேற்று நைட்டு படுத்தவங்க இன்றைக்கி காலையில் நிறைய பேர் எந்திரிக்கலை. என்னை எந்திரிக்க வச்சுருக்கிறீங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு. இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியை கொடுத்துருக்குறீங்க, நாளைக்கு 4ஆம் தேதியை கொடுக்க போகிறீங்க. என் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு, ஒரு நோக்கம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்பஸ்
அதோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இடத்துக்கு வரணும்னா எனக்கு வெளிச்சம் வேணும். இருட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, அக்காமடேட் பண்ணக்கூடாது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்காமடேட் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதாங்க நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதாங்க. எத்தனை பேர் இப்படிப்பட்ட எண்ணம், எத்தனை பேர் இப்படிப்பட்ட வார்த்தையை காலமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். காலமெல்லாம் இதான் பேச்சு. எனக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான். கர்த்தர் அங்கே நின்றுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கல. எனக்கு கொடுத்து வச்சது இருள் தானே பிரதர். என்னப்பா காப்ரியலே, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதானே. நமக்கு கொடுத்து வச்சது ஒழுங்கின்மை தானே. நமக்கு கொடுத்து வச்சது வெறுமை தானே. இதுக்குள்ளேயே கடந்துக்கிறோம். கடக்க கூடாது. அதுக்குள்ளேயே கிடப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. மாற வேண்டும், எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. எழும்பி இருக்கிற இடத்துல இருந்து, எழும்பி இருக்கிற நிலையிலிருந்து எப்படி எழும்புவது? எழும்புறதுக்கு முதல் படி, முதல் ஸ்டெப் தீர்மானி. You must take decision. ஏன் நம்ம வாயை திறந்து சொல்லலைன்னா நம்ம இன்னும் என்ன எடுக்கல? தீர்மானம் எடுக்கல. எனக்கு வறுமை வேண்டாம், செழிப்பு தான் வேணும். அப்போ நான் செழிப்பு வரணும்னா என் வாயை திறந்து செழிப்பை பற்றி என்ன செய்ய போறேன்? பேச போறேன். தீர்மானம் எடுக்கல. தீர்மானம், எல்லாரும் சொல்லுங்க தீர்மானம். தேவன் தீர்மானித்தார். தேவன் தீர்மானித்தார். சொல்ல போறேன். தீர்மானம் எடுத்தார், சொன்னார். தீர்மானம் எடுக்கலைன்னா வாயை திறந்து என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். ஏன் இதுவரைக்கும் சொல்லலைன்னா இதுவரைக்கும் நம்ம இன்னும் என்ன எடுக்கல? தீர்மானம் எடுக்கல. வாழ்க்கையில தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ இவன் போகணும்னா இவன் என்ன செய்யணும்? இப்போ தீர்மானம் எடுக்கணும், முடிவெடுக்கணும். முடிவெடுக்கணும். ஜஸ்ட் ஒன் டிசிஷன், ஒரே ஒரு தீர்மானம் ஆபிரகாம் எடுக்க வேண்டியது இருந்தது. ஒன் டிசிஷன் ஆஃப் எ மேன் இஸ் பவர்ஃபுல் டு சேஞ்ச் ஹோல் டெஸ்டினி. அவனுடைய முழு எதிர்காலத்தையும், ஒரு மனிதனுடைய முழு எதிர்காலத்தையும், ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை, ஒரு மனிதனுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய வல்லமை அந்த மனிதன் எடுக்கிற தீர்மானத்துக்கு இருக்கிறது. ஒன் டிசிஷன் எடுத்தானா எடுக்கலையா ஆபிரகாம்? வாசிப்போம். பன்னெண்டாம் அதிகாரம் ஆதியாகமம். ஒன்னாவது வசனத்திலிருந்து, கர்த்தர் இருங்க. ஒன்னாவது வசனம் ஆபிரகாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். இரண்டாவது வசனமும் மூணாவது வசனமும் அவன் எடுக்க போகிற தீர்மானத்தினால் விளைகிற விளைவுகள். இரண்டாவது வசனமும் மூணாவது வசனமும் நடக்கணும்னா ஒன்னாவது வசனம் இவன் வாழ்க்கையில் நடக்கணும்.
கவனிங்க, நாம் தொடர்ந்து வாழப்போவது நம்முடைய தீர்மானத்தில் அல்ல. நம்ம தொடர்ந்து வாழப்போவது தீர்மானத்தின் விளைவுகளில் வாழப்போகிறோம். தீர்மானம் என்பது ஒரு செகண்ட்ல எடுத்து முடிக்கிறது. விளைவுகள் என்பது வாழ்நாளெல்லாம் நம்ம அனுபவிப்பது. அப்ப விளைவுகளை எந்த அளவு நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ, விளைவுகளை எந்த அளவு நம்ம அறிந்திருக்கிறோமோ, விளைவுகளை குறித்து எந்த அளவு நமக்கு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதோ, அந்த அளவுல தான், அந்த வீரியத்தில் தான் நம்ம எதை எடுப்போம்? தீர்மானம். அப்போ தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எது ரொம்ப அவசியம், எதை குறித்த அறிவு ரொம்ப அவசியம்னா, இந்த தீர்மானத்தினால் ஏற்பட போகிற விளைவுகள், consequences. Because we are going to live with consequences. சிம்பிளா சொல்றேன், இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையே நம்மளோ அல்லது நமக்கு முன்னால் இருந்தவங்களோ எடுத்த ஒரு தீர்மானத்தின் விளைவில் தான் நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த விளைவை மாற்றணும்னா ஒரே வழிதான் இருக்குது. நீங்கள் இப்போ சரியான தீர்மானம் எடுங்க. விளங்குதா? இப்போ ஆபிரகாம் தீர்மானம் எடுத்தானா? 4வது வசனம். போதும் போதும் போதும். ஆபிரகாம் கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே புறப்பட்டு he took right decision. சரியான தீர்மானத்தை வாழ்க்கையில் எடுத்தான். நம்ம வாழ்க்கையில் என்ன தீர்மானங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? அது விசேஷமாக நமக்கு புது வருஷம் வந்துருச்சுன்னா நிறைய என்ன எடுப்போம்? நல்லா எடுத்தீங்க. நம்ம எடுக்கிற தீர்மானமெல்லாம் எல்லாம் தீர்மானம். பைபிளை படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன். அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது தீர்மானம் இல்லை. தீர்மானம்னு உண்மையில் தீர்மானம் எடுத்தால் அது முழு வாழ்க்கையிலும் மனுஷன் செய்யக்கூடிய ஆற்றலை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். நம்ம தீர்மானன்ற பேரில் நம்முடைய விருப்பத்தை சும்மா சொல்கிறது, நினைக்கிறது, எழுதுறது, அதெல்லாம் விஷ் தானே தவிர அதெல்லாம் என்ன இல்லை? டிசிஷன் இல்லை. நம்முடைய விஷை நம்ம சொல்கிறோம், நம்ம எதை விரும்புகிறோன்றதை சொல்கிறோம். படிக்கணும், படிக்க போகிறேன், இதெல்லாம் விஷு. தீர்மானம் எடுத்துட்டா கட்டாயம் என்ன செஞ்சிருவோம்? செஞ்சிருவோம். இவன் விரும்பிக்கிட்டு இருக்கல. ஆபிரகாம் போகணுன்னு தான் விரும்புகிறேன் பாஸ்டர், போகணுன்னு தான் விரும்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பணும்னு தான் நானும் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி போடலை. 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு புறப்பட்டு புறப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிசிஷன் எடுத்துட்டான், தீர்மானம் எடுத்துட்டான். தீர்மானம் எடுத்துட்டா புறப்பட்டுருவோம். தீர்மானம் எடுத்துட்டா வாயை திறந்து அறிக்கையிட்டுருவோம். தீர்மானம் எடுத்துட்டா வேதத்தை வாசித்துருவோம். தீர்மானம் எடுத்துட்டா ஜபிச்சிருவோம். தீர்மானம் எடுத்துட்டா நேசிச்சிருவோம். தீர்மானம் மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற கிருபை, ஆற்றலை கர்த்தர் உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ளே அப்படி தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அவன் தீர்மானம் எடுத்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் பிரெயின், அவன் மனசு, அவனுடைய உள்ளம், அவனுடைய கை, அவனுடைய கால் எல்லாம் அந்த தீர்மானத்துக்கு நேராக திரும்புகிற மாதிரி கர்த்தர் படைச்சிட்டார். எடுக்க வேண்டிய தீர்மானம் எடுக்க வேண்டியதான் நம்ம பொறுப்பு. வாயை திறந்து சொல்ல போறேன்,
என்ன வேணாலும் நடக்கட்டும் என் வாழ்க்கையில். வெயிலோ மழையோ பனியோ குளிரோ காற்றோ, நான் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து சொல்ல போறேன். இஃப் யூ டேக் அ டிசிஷன், மறுபடி சொல்றேன், தீர்மானம் எடுத்தீங்கன்னா கட்டாயம் சொல்லிடுவீங்க. நம்ம சொல்லாமல் இருக்கிறது காரணமே என்னது? இன்னும் தீர்மானம் எடுக்கலை. நம்ம தீர்மானம் எடுக்கலை. ஏன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியல. நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நான் சர்ச்சுக்கு போவேன் வருவேன், கர்த்தராக பார்த்து ஒரு மூட்டையை கட்டி ஒரு பார்சலை அப்படி உள்ள தூக்கி போட்டு விட்டாருன்னா ஒரு பெரிய அற்புதம், அதிசயம். எழுதிக்கோங்க, நடக்கவே நடக்காது. அந்த மாதிரிலாம் பொட்டலம் போட்டாருன்னா உங்கள் தலை உடஞ்சி போகும். என்னை தவிர மூட்டை கட்டி போட்டாருன்னா என்ன ஆகுறது? யோசித்து செய்யுங்க. எதையுமே யோசிக்க. மூட்டை கட்டி மேலே இருந்து போட்டாருன்னு வைங்க, மண்டை உடஞ்சி போகும். கர்த்தர் நல்லவர். அப்படி உங்கள் மண்டையை உடைக்க மாட்டார். அப்படி உங்கள் தலையை அவர் உடைக்கவே மாட்டார். அப்படியெல்லாம் போடவே மாட்டார். இது வரைக்கும் அப்படி யாருக்கும் போட்டதில்லை, அப்படி போடுறதில்லை. வாழ்க்கை என்பது தீர்மானங்களால் நிறைந்தது. அந்த தீர்மானங்கள், நீங்கள் எடுக்கிற தீர்மானம் பாயிண்ட்டு. அது சொல்லி சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் எடுக்கிற தீர்மானம், இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானம், நீங்கள் எடுக்கிற ஒரு நல்ல தீர்மானம் அல்லது ஒரு தவறான தீர்மானம், ஏதோ என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த தீர்மானம் உங்களோட போக போகிறதில்லை. கவனிக்கணும். அது உங்களோட முடிய போகிறதில்லை. இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் children, your generation. உங்கள் பிள்ளைகளை பாதிக்க போகுது, உங்கள் சந்ததியை பாதிக்க போகுது, உங்கள் எதிர்காலத்தை பாதிக்க போகுது. அதனால தான் ஞானம் உள்ளவர்கள் சரியான தீர்மானங்களை எடுக்கிறார்கள். ஞானிகள் சரியானதை எடுக்கிறார்கள். ஞானம் இல்லாமல் பேதைகளாக இருக்கிறவர்கள் ஏதோ வாழ்க்கையில் வர்றத அப்படி என்னமோ இன்னைக்கு எனக்கு என்னவோ, இன்னைக்கு எனக்கு எது ப்ளஷராக இருக்குதோ, எது ஈஸியாக இருக்குதோ, நமக்கு எப்போவுமே எது தான் எடுக்க விரும்புகிறோம் தெரியுமா? சொல்லுங்க, ஈஸியாக. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? யாரோ ஒருத்தர் ஈஸியாக எடுத்ததுனால தான் இப்படி உட்காந்துருக்கோம். ஈஸியான தீர்மானம் எடுக்காதீங்க, சரியான தீர்மானம் எடுங்க. மறுபடி சொல்றேன், எளிதான தீர்மானங்கள் எடுக்காதீங்க, சரியான தீர்மானங்கள் எடுங்க. சில நேரங்களில் சரியான தீர்மானங்கள் எடுப்பதும் செயல்படுத்துவதும் கடினமாக இருக்கலாம். கவனிங்க, ஆபிரகாமுக்கு ஊரை விட்டு, வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறது ஈஸி இல்லை. ஈஸியாக இருந்ததுனால புறப்பட்டு போகலை. அவருக்கு என்னங்க, ஈஸியாக கிளம்பி போயிட்டார். ஈஸி இல்லை. அவ்வளோ நாள் வாழ்ந்த மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்ந்த ஆள் தெரியுமா? 75 வருஷம். கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கும் போது எத்தனை வயசு? 75 வயசில் கர்த்தர் 75 வருஷம் உங்களை ஒரு வீட்டில் உட்கார வச்சுட்டு, ஒரு ஊரில் உட்கார வச்சுட்டு 75 வயசில் கிளம்பு. இப்போ இந்த ஊரை விட்டு என்ன, அந்த தெருவை விட்டு அடுத்த தெருவுக்கு போக மாட்டோமே? யோசிங்க. 75 வருஷம் ஒரே இடத்துல இருந்துட்டோம்னா, ஒரு ஊரில் இருந்துட்டோம்னா, ஒரு வீட்டில் இருந்து அதை விட்டு நமக்கு போக முடியாது. ஆனால் கர்த்தர் 75 வயசுல சொல்றாரு, உன் தேசத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு, உன் ஊரை விட்டு
எங்க போகணும்னு சொல்லலை, கிளம்புன்னு தான் சொன்னார். நமக்கெல்லாம் மேப் போட்டு தெளிவாக அங்கே நான் போனேன்னா, அங்கே நான் இருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், என்ன ஏது எல்லாம் தெளிவாக நமக்கு இருந்தால் தானே கிளம்புறதை பற்றி அப்புறம் யோசிப்போம். நம்ம அப்புறமும் போயிட்டு வாங்கன்றுவோம். ஆண்டவரே வந்தாலும் நல்லதான் ஆண்டவரே நீங்கள் போயிட்டு வாங்க, நான் ஒரு 10 நாள் யோசித்துக்கிறேன், ஒரு மாதம் யோசித்துக்கிறேன், என்னென்ன சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். போனதுனால இந்த உலகத்திலேயே, உலக மக்கள் தொகையிலேயே பெரும்பான்மையான மக்கள் யார் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? பெரும்பான்மையான மக்கள். உலகத்திலேயே 800 கோடி பேரில் பெரும்பான்மையான மக்கள் அவர் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யூதர்களும் அவரைத்தான் சொல்கிறாங்க, முஸ்லிம்ஸும் அவரைத்தான் சொல்கிறோம். நம்மளும், எனக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நம்மளும் சொல்லும் போதே என்ன ஆசீர்வாதம்? எல்லாரும் அவன் பேரை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நாளிலே ஒரு பர்டிகுலர் டைமில் அவனுக்கு ரொம்ப கடினமாக இருந்தும் தேவன் சொன்னார் என்பதற்காக சரியான தீர்மானத்தை எடுத்தான். நான் அப்படியே ரிவர்ஸில் யோசித்து பார்க்குறேன். ஒருவேளை கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தும் ஆபிரகாமோட பேசியும் ஆபிரகாம்கிட்ட சொல்லியும் அவன் ஒருவேளை ஒரு சின்ன அவன் முடிவை மாற்றி, என்னாலெல்லாம் புறப்பட்டு போக முடியாது ஆண்டவரே, நான் வர்ற மாதிரி ஐடியா இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தால், சொல்லுங்க, ஆபிரகாம்னு ஒரு ஆளே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஆபிரகாம்னு ஒரு ஆளை இந்த அளவுக்கு தெரியறதுக்கு காரணம் ஒரு தீர்மானம். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, ஒரே ஒரு தீர்மானம். ஒன்லி ஒன் டிசிஷன். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட போறேன்னு நீங்க எடுக்கிற ஒரே ஒரு தீர்மானம் 4வது தலைமுறையில் கூட பேசப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இட்ஸ் நாட் ஜோக். உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம், உங்கள் சந்ததி, உங்கள் தலைமுறையை பாதிக்கிற காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பிளே கிரவுண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டு மைதானம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் அது இல்லை. திங்கக்கிழமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? செவ்வாய்க்கிழமை என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க? புதன்கிழமை என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் இந்த தீர்மானத்தை எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஐ ஆம் கோயிங் டு கன்ஃபஸ் இட், ஐ ஆம் கோயிங் டு டெல், ஐ ஆம் கோயிங் டு டிக்ளேர் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருளான பகுதிக்கு நேராக வார்த்தையை அனுப்ப போகிறேன். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், வெளிச்சம் உண்டாகணும்னா என் வாயை கண்டிப்பாக நான் என்ன செய்யணும்? திறக்கணும். வெளிச்சம் உண்டாகணும்னா வாயை திறக்கணும். அதையும் பேசிட்டு, அதையும் யோசிச்சுக்கிட்டு, அழுதுகிட்டு, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, புலம்பிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக நடக்காது. வாயை திறக்கணும், பேசணும். ஏனென்றால் அவன் சொன்னபடியே ஆகும். இதான் பிரமாணம், இதான் பிரமாணம். இப்போ சொல்லணும்னா சொல்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் அநேகர் எடுக்காதனால தான். நல்லா கவனிங்க, இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறேன். நீங்கள் சரியான தீர்மானங்களை எடுக்கலைன்னா, நான் சொல்கிறத கவனிக்கிறீங்களா? நீங்கள் சரியான தீர்மானங்களை எடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க தவறான தீர்மானத்தை கான்சியஸா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க சரியான தீர்மானத்தை எடுக்கலனாலே போதும், தானாவே தப்பாயிடும். தானாவே தப்பாயிடும். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே,
என்ன தீர்மானம் எடுக்கிறது, என்ன வாழ்க்கையில் முடிவெடுக்கிறது. சில நேரங்களில் எந்த தீர்மானத்தை எடுக்கிறது, என்ன முடிவெடுக்கிறது, குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன முடிவெடுக்கிறது, குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. குழம்பிரும், குழப்பத்தில் இருப்போம், குழப்பமாக இருக்கும். இந்த வேலையை செய்கிறதா, அந்த வேலையை செய்கிறதா, இந்த வீட்டில் இருக்கிறதா, அந்த வீட்டில் இருக்கிறதா, இந்த 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 இடத்துல தொழில் நடத்துகிறதா, அந்த இடத்துல தொழில் நடத்துகிறதா, இந்த ஊரில் இருக்கிறதா, அந்த ஊரில் இருக்கிறதா, நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், இப்படிப்பட்ட குழப்பமான நேரங்களிலே சரியான முடிவை எடுக்கணும்னா இப்பயே கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுவேன் என்று சரியான முடிவை எடுப்பீர்களானால் நீங்க உங்க வாழ்க்கையில குறிப்பிட்ட சூழ்நிலையில என்ன முடிவெடுக்கிறதுன்றத உங்களுக்குள் இருக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை கரெக்டா வழி நடத்தும். விளங்குச்சா? ஏன் நமக்கு இப்படிப்பட்ட குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன முடிவெடுக்கிறன்னு தெரியாம நம்ம தவிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கர்த்தருடைய ஏன்னா இதுதான் வேதத்தில் எடுக்கப்பட்ட முதல் தீர்மானம். பைபிள்ல முதலாவது எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னன்னா, வெளிச்சம் உண்டாக கடவது என்று என் வாயை திறந்து சொல்ல போறேன்னு தேவன் எடுத்த தீர்மானம் தான் the first decision. வாயை திறந்து சொல்ல போறேன்னு எடுக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையிலும் முதல் தீர்மானமாக இருப்பதாக. இந்த தீர்மானத்தை வாழ்க்கையில் எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலே சந்திக்க போகிற பல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், கிரைசிஸ், நெருக்கடிகள், குழப்பங்கள், என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிற நேரத்தில் சரியாய் நம்மை வழிநடத்துவதற்கு இந்த வார்த்தை நமக்கு வெளிச்சமாக, கட்டளையாக, விளக்காக நமக்கு மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? முதல் தீர்மானம், முதல் தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவாக தான் இருக்கணும். என் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன், அறிக்கையிட போகிறேன். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதே சும்மா கண்ணில் வாசிக்க, வாயை திறந்து என்ன செய்யுங்க, வாசிங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கிற சரியான தீர்மானமோ தவறான தீர்மானமோ, என்ன தீர்மானமாக இருந்தாலும் அது உங்களை மாத்திரமல்ல மற்றவர்களை என்ன செய்யும், பாதிக்கும். யோனா எடுத்த ஒரு தவறான தீர்மானம் அவனோட விடலை, கப்பலில் போகிற அத்தனை பேரையும் பிடிச்சி ஆட்டுது. கப்பலில் போகிற அத்தனை பேரையும் பிடிச்சி ஆட்டுது. அழைப்பை விட்டுட்டு தவறான தீர்மானம் எடுத்துட்டு, தேவன் சொன்னதை விட்டுட்டு தவறான தீர்மானம் எடுத்து போனா கூட போகிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் சும்மா ஜோக்கா சொன்னார், நான் ஃப்ளைட்டில் ஏற போகிறேன்னா, ஃப்ளைட்டில் ஏற போகிறேன்னா ஒரு கொலகாரன் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துருந்தால் பயப்பட மாட்டேன், ஒரு தீவிரவாதி ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தாலும் பயப்பட மாட்டேன், ஒரு பயங்கரவாதி ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கிறான் அப்படின்னா கூட நான் பயப்பட மாட்டேன். எவனாவது ஒருத்தன் அழைப்பை விட்டுட்டு தவறான தீர்மானம் எடுத்து ஒரு ஆள் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கிறான்னா அந்த ஃப்ளைட்டில் ஏறவே மாட்டேன். ஏன்னா அது அவனோட விடாது. ஃப்ளைட்டில் போகிற அத்தனை பேரையும் பாதிக்கும், அத்தனை பேரையும் பிடிக்கும். தவறான தீர்மானம், தவறான தீர்மானம். யோனா எடுத்த தவறான தீர்மானம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தீர்மானங்கள் தனிமையிலே எடுக்கப்படுகிறது. தீர்மானங்கள், ஆனால் பாதிப்புகள்
விளங்குச்சா? தீர்மானம் எடுக்கிறது யாருக்கும் தெரியாது. யோனா தர்ஷீஸுக்கு போறான், கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவன் தர்ஷீஸுக்கு போறான்னு தெரியும். ஆனா இவன் தர்ஷீஸுக்கு போகிறது தவறான தீர்மானம்னு யாருக்கும். அவங்களோடையே லைன்ல நின்று டிக்கெட் எடுத்தான், வரிசையில் நின்னான், யாருக்கும் தெரியாது. டிக்கெட் எடுத்தான், யாருக்கும் தெரியாது. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுத்தவனுக்கு தெரியாது இவன் தப்பா டிக்கெட் எடுக்கிறான்னு தெரியாது. தீர்மானம் தனக்குள்ளே எடுக்கப்படுகிறது. தீர்மானங்கள் தனக்குள்ளே எடுக்கப்படுகிறது. ஆனால் அது அதனுடைய விளைவுகள் உலகத்துக்கே தெரியும். கடலே கொந்தளிக்குது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா அதனாலதான் நமக்குள்ள என்ன தீர்மானம் எடுக்கிறோம் யாருக்கும் தெரியாது. யாருக்கு இது தெரிய போகுது? யார் இதை பார்க்க போறது? யார் என்ன செய்ய போறது? நானே தீர்மானம் எடுத்து, நானே தப்பு பண்ணி, நானே பாவம் பண்ணி, தனிமையில நான் எடுக்கிற தீர்மானம், தனிமையில நான் செய்யற பாவம், அது நீ தனிமையில செய்கிறாய். அந்தரங்கத்தில் நீ தனியான பாவத்தை செய்யலாம். அந்தரங்கத்தில் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யலாம், தவறான தீர்மானத்தை செய்யலாம். யாருக்கு தெரிய போகுது? யாருக்கு தெரிய போகுது? தனியா செய்யலாம், தனிமையில செய்யலாம். ஆனால் அதனுடைய பாதிப்பு வரும்போது கட்டாயம் உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் வரப்போகுது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீ தனிமையில் என்ன தீர்மானிக்கிறாய் கவனம் செலுத்து. தனிமையில் என்ன செய்கிறாய்? ஊரை ஏமாத்தலாம், மற்றவங்களை ஏமாத்தலாம், மற்றவங்களை வஞ்சிக்கலாம், யாருக்கும் தெரியாம ஏதோ ஒன்று செஞ்சிடலாம். அது ஜீவகாலத்துக்கு யாருக்குமே தெரியாம போயிடலாம். ஆனா பாதிப்புகள் எல்லாருக்கும் தெரியும். பாதிப்புகள் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் தனிமையிலே கர்த்தருக்கு உகந்த தீர்மானங்கள் எடுக்கணும். யோசேப்பை போல நான் இவ்வளவு பெரிய பாவத்துக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? தனியா இருக்கிறான், தனியா இருக்கிறான், யாரும் பார்க்க போறதில்லை. இன்னும் சொல்ல போனா அவன் இந்த பாவத்தை செஞ்சா அவன் அந்த வீட்டில் இன்னும் உயர்த்தப்பட போறான். அது அவனுக்கு ஒன்று தெரியும், இதனால என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட போகிறது. தனிமையில் நீ என்ன தீர்மானம் எடுக்கிறாய்? தீர்மானங்கள் தனிமையில் எடுக்கப்படுகிறது, தனியாக எடுக்கப்படுகிறது. இன்னைக்கு உலகமெல்லாம் பார்த்தா கள்ள தொடர்புகள், கள்ள உறவுகள், புருஷனுக்கு தெரியாம இன்னொரு ஆணோடு தொடர்பு, கட்டின மனைவிக்கு தெரியாம இன்னொரு பெண்ணோடு தொடர்பு, ஃபோனில் பழக்கம், ஃபோனில் பேச்சு, மெசேஜ், SMS, வாட்ஸ்அப், யாருக்கு தெரிய போகுது? மனைவியை ஏமாத்திரலாம், புருஷனை ஏமாத்திரலாம். ஆனால் கடல் கொந்தளிக்கும் போது எல்லாருக்கும் தெரிய போகுது பிரதர். கப்பல் ஆடும் போது எல்லாருக்கும் தெரிய போகுது சிஸ்டர். சந்ததிகள் சந்ததியாய் பாதிக்கப்பட போகிறது. தலைமுறை தலைமுறையாய் பாதிக்கப்பட போகிறது. ஒரு தகப்பன் செய்கிற தனிமையில் செய்கிற தவறுகள், தவறான தீர்மானங்கள். அவன் ஏன் தப்பு பண்றான்னா, தப்பு பண்ணணும்னு தீர்மானிச்சான், தப்பு பண்றான். தாய் தப்பு பண்றான்னா தப்பு பண்ணணும்னு தீர்மானிக்கிறா, தப்பு பண்றான். யாருக்கும் தெரியாது, எல்லாம் மூடி மறைச்சிடலாம். பட் தவறான தீர்மானங்களினால் உண்டாகிற பாதிப்பு கட்டாயம் எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று தெரியுமா? விசேஷமா தவறான தீர்மானங்களினால் உண்டாகிற பாதிப்பு, என்ன பாதிப்பு உண்டாகுன்றது தீர்மானம் எடுக்கிறவருக்கு தெரியாது. யோனாவுக்கு தெரியுமா கடல் கொந்தளிக்க போகுதுன்னு? தெரிஞ்சிருந்தா எடுத்திருக்க மாட்டான்.
இவர் ஐயா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஜாலியாக உட்காந்து கப்பலில் போய் தர்ஷீஸில் இறங்கலாம்னு நினச்சார். இறங்க முடியாது ராஜா, நீ எடுத்திருக்கிறது தவறான தீர்மானம். நீ எடுத்திருக்கிற தவறான தீர்மானம். நீ தீர்மானம் எடுத்தது ஒருத்தருக்கும் தெரியாது, பாதிப்பு வரும்போது ஊருக்கே தெரிய போகுது. நியூஸில் சொல்லிட்டான், நியூஸில் சொல்லிட்டான். இன்னைக்கு சூழ்நிலைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு யோனா போயிருந்தா என்ன வந்திருக்கும்? வானிலை அறிவிக்கை, சென்னை ஓரமாக கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம், ஒரு கப்பல் தெரியாமல் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான் வானிலை அறிக்கை சொல்றவனுக்கு தெரியும். ஆனா கப்பலுக்குள்ள இருக்கிறானே ஒருத்தன், என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. ஆனா நடக்கும்போது தெரியும், இது என்னால தான் நடக்குது. வாழ்நாளெல்லாம் குற்ற உணர்வு உன்னை வாதிச்சிரும். சீரியஸ் பிஸ்னஸ். இவைகள்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகருக்கு தெரியல, யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அப்பா சொல்லிக் கொடுக்கல, அம்மா சொல்லிக் கொடுக்கல, கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறார். தனிமையில் எடுக்கிற தீர்மானங்களில் கவனம் செலுத்துங்கள். ஏன்னா தீர்மானங்கள் எப்பொழுதும் தனிமையில் எடுக்கப்படுகிறது. ஆனால் அதன் விளைவுகள், அதன் பாதிப்புகள் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரிய வரும். இட்ஸ் நாட் ஜோக், இட்ஸ் நாட் ஜோக். இப்போ பாஸ்டர், என் வாழ்க்கையில் நான் தப்பான தீர்மானம் எடுத்துட்டேன், என் வாழ்க்கையில் தவறான தீர்மானம் என் வாழ்க்கையில் எடுத்துட்டேன், அதனால் இப்போ அதனுடைய பாதிப்பை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு, என் வாழ்க்கையாக கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு. கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுது. வாட் கேன் ஐ டூ? நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? என்ன செய்யட்டும் பாஸ்டர்? வெரி சிம்பிள். கர்த்தர் ஒரு மீனை ரெடி பண்ணியிருக்கிறார். இந்த யோனாவுக்கும் இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற உனக்கும் இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். தவறாய் போன உன்னுடைய வாழ்க்கை இனிமேலும் சரியாய் மாற வாய்ப்பு உண்டு என்று கர்த்தர் பேசுகிறார். சரியாக்கப்பட முடியும், சரியாக்கப்பட முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் யோனாவுக்கு உண்டாயிற்று. இரண்டாம் தரம் யோனாவுக்கு உண்டாயிற்று. இந்த காலையில் கர்த்தர் சொல்றார், இரண்டாம் தரம் உன்னோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சிலருக்கு மூன்றாம் தரம், சிலருக்கு நாலாம் தரம், சிலருக்கு ஐந்தாம் தரம், சிலருக்கு இந்த விசுவாசத்தை பற்றி ஆரம்பிச்சு இது எத்தனாவது வாரமோ அத்தனாவது தரம். திரும்ப திரும்ப பேசணும்னு எதிர்பார்க்காதே. இன்றையிலிருந்து சரியான தீர்மானம் எடு. வேதத்தில் எடுக்கப்பட்ட முதல் தீர்மானம் வாயை திறந்து வார்த்தையை பேசினது. வாயை தர வார்த்தையை பேசு. மீனுக்குள்ளே உட்காந்து பேசினான். நீ போய் வாசித்து பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரம். மீனுக்குள்ளே உட்காந்து வாயை திறந்து என்ன செஞ்சான்? பேசினான், பேசினான். மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். என்ன வெளிப்பாடு! தம்பி, நீ டிக்கெட் எடுக்கும்போது இது வந்திருக்கணும். தர்ஷீஸுக்கு டிக்கெட் எடுத்தியே, தர்ஷீஸுக்கு டிக்கெட் எடுக்கும்போது இந்த வெளிப்பாடெல்லாம் உனக்கு வந்திருந்தா இத்தனை சிக்கல் இல்லை, இத்தனை கொந்தளிப்பு இல்லை, இத்தனை ஆட்டம் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவே,
உனக்கு இன்னைக்காவது மீனின் வயிற்றுக்குள்ளேயாவது உனக்கு இந்த அறிவு வந்துச்சு. யோனாவே, ஐ அப்ரிஷியேட் யூ. ஆனால் யோனாவே, உங்ககிட்ட இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நீ மாறிட்ட, உனக்கு அறிவு வந்துருச்சு. ஆனால் சில ஆளுகளுக்கு இன்னும் எங்கள் இந்திய தேசத்தில் தேவனுடைய சரீரமாகிய திருச்சபையில் இன்னும் அறிவு வரல. யோனாவே, உன்னை வச்சு பாடத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். பாடத்தை படித்துக்கொள்வார்கள், படித்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாடத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் செகண்ட் சான்ஸை கொடுக்கும்படி விரும்புகிறார். மனம் திரும்ப 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 தொடர்ந்து தவறான தீர்மானங்களை எடுக்காதீங்க. இப்போ பாயிண்ட்டு, தவறான தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. சரியான தீர்மானத்தை எடுக்காமல் இருப்பதே தவறான தீர்மானத்துக்கு உங்களை வழி நடத்தும். எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோம்.